மிதுன ராசி அன்பர்களுக்கு வணக்கம். மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. மிருகசீரிஷம் திருவாதிரை, அதாவது மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. புத பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்போ இந்த சனி பயிற்சி இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சாதகமா பாதகமா? அதாவது சனி இது நாள் வரைக்கும் 9ஆம் இடத்துல இருந்தார், தந்தை ஸ்தானத்தில், பாக்கியஸ்தானத்தில். இப்போது சனி பகவான் 10ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 10ஆம் இடத்துக்கு சனி வர்றது நல்லதா அப்படின்னா, உங்களை பொறுத்த வரலையும் ரொம்ப சிறப்புங்க. அதாவது வேலை ஒரு ஸ்திரத்தன்மை, தொழிலில் ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவார், வேலையிலையும் ஒரு ஸ்திரத்தன்மையை ஏற்படுத்துவார். இந்த டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறவங்க, அது கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் தனியாராக இருக்கட்டும், அவங்களாம் பர்மனெண்ட் ஆகிறதுக்கான ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இந்த சனி பயிற்சி நிச்சயமாக சாதகம்தான். ஆனாலும் அதிகபட்சமான உழைப்பு தேவைப்படுகிறது. அது அரசாகட்டும், இல்லை தனியார் துறையாகட்டும், இல்லை சொந்த தொழிலே பண்ணால் கூட மேலாமணிக்காக வேலை பார்க்க முடியாது. 8 ஹவர் டியூட்டினா 10 ஹவர் அதிகபட்சமாக உச்சபட்சமாக வேலை பார்க்க வேண்டிய சூழல் இருக்குது. மற்றபடி எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் போடுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட் கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ தொழிலில் அதிகப்படியான உழைப்புனா அப்போ அதுக்கு மெய்வருத்த கூலி தரும்னு திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. அப்போ கண்டிப்பாக எவ்வளோக்கு எவ்வளோ உழைக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ காசு பணம் நிச்சயமாக பார்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. 12ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் அயன சயன போகம் கெடுகிறது. வேலைக்கு உண்ண மாட்டீங்க, உறங்க மாட்டீங்க. மற்றபடி குரு பார்வை, குரு ராகு எல்லாம் ரொம்ப சாதகமாக இருக்கிறது. குரு பார்வை 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்குது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்திற்கான ஒரு அமைப்பு இருக்குது. ராகு 9ல் இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறதால ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். வெளியூர் வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும். பிள்ளைகளை நல்லா படிக்க வைப்பீங்க. உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். மற்றபடி கூட்டு தொழில் செய்பவர்களுக்கு கூட்டாளிகளால் நன்மைகள் ஏற்படும். உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பயிற்சி நிச்சயமாக அதிக உழைப்பு தான். நீங்கள் லெபோரியஸ் அதிக உழைப்பை சிந்த வேண்டியிருக்குமே ஒழிய மற்றபடி இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அற்புதமான காலகட்டம். இந்த 4ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மருத்துவ செலவுகள் வைக்கும். வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். மற்றபடி உங்களுக்கு ஏன்னா வேலைக்கு உண்ண மாட்டீங்க. 12ஆம் இடத்தை பார்க்குறதால, 4ஆம் இடத்தை பார்க்குறதால சுகம் இல்லை. பிஸியாக இருப்பீங்க. பிஸி ஷெட்யூல் அப்படின்னு சொன்னால் அப்போ அதுக்கு தகுந்த வருமானம் கண்டிப்பாக வரத்தானே வரும். மொத்தத்தில் இந்த சனி பயிற்சி சாதகமாக என்று சொன்னால் நிச்சயமாக இந்த மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்த அன்பர்களுக்கு ஒரு சாதகமான சனி பயிற்சி என்று சொன்னால் மிகையாகாது. 10ஆம் இடத்துல வர்றது கொடுத்து வைக்கணுங்க. தொழிலில் மேன்மை, உத்தியோக